தீபிகா, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி அது செல்லுமா செல்லாதா என்ற சட்ட சிக்கல் ரீதியான கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக 2022ஆம் ஆண்டில் இருந்தே அன்புமணி ராமதாஸ் தான் இதில் தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். இருந்த போதிலும் இப்போது டாக்டர் ராமதாஸ் அது தாம் நிறுவிய கட்சி என்றும் ஒற்றை நபரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சிக்கு அன்புமணி ராமதாஸ் உரிமை கோர முடியாது, அவர் வேண்டுமானால் புதிய கட்சியை தொடங்கி கொள்ளலாம் என்றும் அன்புமணியின் ஆதரவாளராக இருப்பவர்கள் நம்மிடம் அவரது தவறை உணர்ந்து மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்ற கருத்தையும் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். இப்போது உள்ள பிரச்சனை என்னவென்றால் 2022ஆம் ஆண்டிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அவர்தான் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அது நிறுவனராக மட்டுமே இருந்தார். முதலில் நிறுவன தலைவராகவும் தேர்தல் ஆணையத்தால் அவர் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இப்போதைய நிலையில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை. ஆனால் தலைவர் என்பவர் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 2022ஆம் ஆண்டிலிருந்து டாக்டர் அன்புமணி தான் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போது அவரது பதவிக்காலம் முடிந்துவிட்டது என்று டாக்டர் ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. டாக்டர் ராமதாஸ் மே மாதம் 9ஆம் தேதி வரை அன்புமணி ராமதாஸ் அவருக்கான பதவி இருக்கிறது என்றும் அதற்கு பின்னர் ஏப்ரல் 11 டாக்டர் ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் என்று தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் பதிவு செய்து விட்டோம் என்றும் டாக்டர் ராமதாஸ் தரப்பில் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் கட்சியின் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அன்புமணி ராமதாசிடம் தான் இருக்கிறார்கள். அதனால் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை நீக்கியது செல்லாது என்று டாக்டர் ராமதாஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் தரப்பில் தாங்களே உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி, தங்களிடமே அனைத்து உறுப்பினர்களும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் தங்களோடு தான் இருக்கிறார்கள் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறி வருகிறார். டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி கே மணி மற்றும் அருள் ஆகியோர் அன்புமணியுடன் இருக்கிறார்கள். இது தவிர மற்ற மாவட்ட நிர்வாகிகளை பொறுத்தவரை அவர்களை நீக்கி இருக்கிறார்கள். இருதரப்பிலும் நீக்கியும் புதிய நிர்வாகிகளை நியமித்தும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் தேர்தல் ஆணையம் எதை ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு சர்ச்சை நீடிக்கிறது. என்றால் மகாராஷ்டிராவில் இதே போன்ற பிரச்சனை அது சிவசேனா கட்சிக்கும் ஏற்பட்டது, தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் ஏற்பட்டது. சரத்பவார், அஜித் பவார், அதே போல ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே இவர்களில் சிவசேனாவின் வில்லம்பு சின்னம் கட்சியின் பெயர் அனைத்தையும் ஏக்நாத் ஷிண்டே தான் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டது. ஏனென்றால் பால் தாக்கரே கட்சியின் நிறுவனராக இருந்த போதிலும், அந்த கட்சியின் தலைவராக உத்தவ் தாக்கரே இருந்த போதிலும் அதிகமான நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அங்கு ஏக்நாத் ஷிண்டேக்கு ஆதரவு தெரிவித்ததால் சிவசேனா கட்சியும் சின்னமுமே ஏக்நாத் ஷிண்டேக்கு போக வேண்டி வந்தது. அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் கடிகாரம் சின்னமும் அந்த கட்சியும் அஜித் பவாருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளின் ஆதரவு இருந்ததால். அதே போன்ற நிலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்திலும் ஒரு உதாரணம். அதற்கு அதிமுகவில் அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரின் பெருவாரியான ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கட்சியின் முழு உரிமையும் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் தீர்மானித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்ற சட்ட சிக்கல் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்றங்களில் தொடரப்படும் வழக்குகள் மற்றும் தேர்தல் ஆணையம் எடுக்கும் முடிவு ஆகியவற்றை பொறுத்தே பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இயங்குமா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு இன்னொரு பிரிவாக இயங்குமா என்ற 2 சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. சட்ட ரீதியான சிக்கலுக்கு இதற்கு முந்தைய உதாரணங்களாக சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் அதிமுகவின் தற்போதைய அதிமுக ஆகிய கட்சிகள் அதற்கு உதாரணங்களாக இருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் உரிமம், அதாவது உரிமம் என்று கூறுவதை விட அந்த கட்சியின் அனைத்து விதமான பொறுப்புகளும் அந்த கட்சி யாருக்கு சொந்தம் என்பது குறித்து முடிவெடுப்பதற்கு டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு செல்லுமா, அன்புமணி ராமதாஸின் செயல்பாடுகள் தான் செல்லுமா என்பதை தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தவிர
பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கான அந்த பி ஃபார்ம் படிவத்தில் கையெழுத்திடப் போவது யார்? அன்புமணியா, டாக்டர் ராமதாஸா? எது செல்லும் என்ற சட்ட ரீதியான சிக்கலும் இருக்கிறது. இதனால் டாக்டர் ராமதாஸ் கட்சி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அவரால் உருவாக்கப்பட்ட கட்சியாக இருந்த போதிலும் அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஒருவருக்கு ஆதரவு அளித்தால் அது அவருக்கே சொந்தமாக சேரும். இங்கு ஒரு விசித்திரமான சிக்கல் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்றால், தந்தையின் சொத்துக்கு மகன் தான் வாரிசு, ஆனால் தந்தையின் கட்சிக்கு மகன் வாரிசு இல்லை என்கிறார் டாக்டர் ராமதாஸ். இந்த சட்ட ரீதியான சிக்கலில் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகிறது, தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இவை அனைத்துக்கும் விடை நீதிமன்ற வழக்கு மற்றும் தேர்தல் ஆணையத்தில் உள்ள அதிகாரிகள் உள்ள ஆவணங்கள் மற்றும் அதற்குள்ள அந்த விதிமுறைகளின்படிதான் முடிவெடுக்கப்படும். ஏனென்றால் 1998 முதல் 2022 வரை GK மணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்தார். அன்புமணி ராமதாஸ் 2022 ஆண்டு மே மாதம் 28 தேதி முதல் ஏப்ரல் 2025 வரை அவர்தான் தலைவராக பொறுப்பு வகித்தார். ஆனால் ஏப்ரல் 11 தேதிக்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் நான் தான் தலைவர் என்று கூறி வருகிறார். அப்போதுதான் தந்தை மகனுக்கு இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. சமரசப்படுத்துவதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தைலாபுரத்திலும் பனையூரிலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்துள்ள சூழ்நிலையில் இன்று அதன் உச்சகட்டமாக அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். நீக்கப்பட்ட அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் மற்றொரு பிரிவாக செயல்படுவாரா, அல்லது டாக்டர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரை தவிர்த்துவிட்டு ஒரு புதிய கட்சியை அன்புமணி தொடங்கி கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். மேலும் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது, தமது இனிஷியலை மட்டுமே அவர் பயன்படுத்த வேண்டும், இரா என்ற அந்த இனிஷியலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். இந்த சிக்கலானது எங்கு செல்லும், பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்த போவது யார், மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள், தொண்டர்கள் செல்வாக்கு யார் பக்கம் இருக்க போகிறது, இந்த அறிவிப்புக்கு பின்னர் முக்கிய நிர்வாகிகள் வேறு யாருடன் இணைவார்களா என்று பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதனால் அன்புமணி தனிக்கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் என்றும் அவருக்கு தலைமை பண்பு கிடையாது என்று மீண்டும் ஒரு முறை டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இதற்கு தந்தை சொல்லும் சொல்லை கேட்கும் மகனாக அன்புமணி நடந்து கொள்ளவில்லை என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பல்வேறு சட்ட ரீதியான விதிமுறைகள், பல்வேறு விதமான வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்பட்ட போதும் அவர் அந்த எந்த வாய்ப்பையும் அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் டாக்டர் ராமதாஸ் இன்று பகிரங்கமாக வைத்திருக்கிறார். இதனால் தந்தை மகன் மோதலில் உச்சகட்டமாக அவரையே கட்சியை விட்டு அன்புமணியையே நீக்கும் அளவுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இருவருக்கும் இடையேயான சமரச முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. தமிழக அரசியல் கட்சிகளில் தந்தை மகனுக்கு இடையேயான இந்த மோதல் என்பது இதுதான் இந்த அளவுக்கு முற்றி போன மோதலாக கருதப்படுகிறது. இதற்கு முன்பு பல்வேறு கட்சிகளிலும் இது போல தந்தை மகள் மோதல் ஏற்பட்டது. இருந்தாலும் அவை குடும்பத்திற்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்சி ரீதியான விவகாரங்களில் குடும்பத்தினர் தலையீடு என்பது பல்வேறு கட்சிகளிலும் தொடர்ச்சியாக இருக்கிறது. அண்மை காலத்தில் வைகோ, துறை வைகோ ஆகியோர் பிரச்சனை, அதனால் மல்லை சத்யா உள்ளிட்டோர் நீக்கப்பட்ட பிரச்சனை விவகாரம். இதே போல திமுகவிலும் அங்கு முக அழகிரி மற்றும் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இடையே ஏற்பட்ட மோதல், அதன் பின்னர் அந்த பிரச்சனை தந்தை மகன்களுக்கு இடையேயான மோதல் தீர்க்கப்பட்டது. இங்கு இதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரை ஒரு ஒட்டுமொத்தமாக விஜயகாந்தின் மனைவி மற்றும் அவர் மனைவியின் சகோதரர் என அந்த கட்சி, அவர் மகன் ஆகியோருக்கிடையே அந்த கட்சி இப்போது அவர்களுக்கு சொந்தமாக நடைபெற்று வருகிறது. இதுபோல இந்த வாரிசு மோதல் என்பது தேசிய அளவிலும் பல்வேறு கட்சிகளில், பீகார் மாநிலத்தில் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் அவரது சகோதரர் ஒருவர் போட்டியாக கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இதே போல அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் பாரதிய ராஷ்டிரிய சமிதியிலிருந்து அங்க அந்த கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கட்சிக்கு உரிமை கோரிய போது கட்சியை விட்டு அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவரது சகோதரர் அந்த KT ராமராவுக்காக இந்த கவிதா நீக்கப்பட்டிருக்கிறார். இது போல பல்வேறு கட்சிகளிலும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கம், அவர்களுக்கிடையேயான மோதல் ஆகியவற்றால் பல்வேறு கட்சிகள் சிதைந்துள்ளன. அண்மை கால இன்றைய உதாரணம்
பாட்டாளி மக்கள் கட்சி மகனை நீக்கியிருக்கிறார் தந்தை. மகனை நீக்கியுள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் உரிமம் சொந்தம் யாருக்கு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்க போகிறார்கள், நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்க போகிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் சொத்துக்கள் யார் பக்கம் இருக்க போகிறது, அந்த கட்சியின் தொலைக்காட்சி, கட்சியின் அலுவலகம் உள்ளிட்டவைகளும் இந்த பாகப்பிரிவினை, சொத்து பிரிவினைகள் இனிமேல் பூதாகரமாக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவா என்பது வரும் சட்டமன்ற தேர்தலில் இருதரப்பினரும் இணைவார்களா அல்லது அந்த டிசம்பர் மாத கெடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருந்துமா? பிரிந்தவர்கள் டிசம்பர் மாதம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைவார்களா? அதிமுகவிலும் இதே பிரச்சனை பல்வேறு குழுக்களாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களும் தனித்தனி அணியாக செயல்படாமல் ஓரணியாக செயல்படுவதற்கு அவர்களை இணைப்பார்களா என பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருப்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் இப்போது பார்க்கப்படுகிறது.